இந்த வாடி போயிருக்க கிளையெல்லாம் வெட்டி விட சொல்லணும். காஞ்சு போய் கிடக்குது. இது கொட்டி கொட்டி இந்த இடமெல்லாம் குப்பையா ஆயிடுது. கூட்டி அல்றதுக்கு முடிய மாட்டேங்குது. ராணியே, ஏக்கா வாங்கக்கா வாங்க. என்ன அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த மேல கிளையெல்லாம் வாடி போயிருந்துச்சா, இலையெல்லாம் உதுத்து உதுத்து கீழே விழுந்து கூட்டி அள்ள முடிய மாட்டேங்குது. அதான் சரி அதை வெட்டி விட சொல்லுவோமேனு பாத்துக்கிட்டு இருந்தேன். என் குழந்தைகிட்ட சொன்னா அவர் வேலையை பார்க்க போறாரு, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லணுக்கா, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க காபி தண்ணி சாப்பிடலாம். வேண்டாமா, இப்பதான் குடிச்சுட்டு வந்தேன். எப்ப கேட்டாலும் குடிச்சிட்டு வந்துட்டேன்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம வீட்டுல காப்பி தண்ணி குடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா, இல்ல எதுவும் முறப்பாடு எதுவும் இருக்கா? ஆத்தாடி, அப்படி என்ன இருக்குது? இது நம்ம வீடு, வேற ஒருத்தவங்க வீடா? எனக்கெல்லாம் தோணுச்சுன்னா நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து குடிச்சுட்டு வருவேன். நான் இந்த வேலைக்கு ஆளுங்க வந்திருக்காங்கம்மா, அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என் குழந்தை வேலை செய்கிற அப்படி இல்லை, அங்கே இருந்தால் டீ வாங்கிட்டு வந்தார் உங்கள் மாமே. அப்புறம் தான் சரின்ட்டு எல்லாத்துக்கும் டீ ஊற்றி கொடுக்கும்போது அப்புறம் நம்மளும் குடிச்சுட்டு இந்த அடைக்கி உட்காந்துச்சு கோழி, அதை எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். சரி சரி, இந்த அத்தா இந்த கோழி எப்படி நல்லா வெயிட்டாக இருக்கும் போல இருக்கே. 2.5 இருக்குமோ? என் குழந்தை 2 கிலோ வர மாதிரி பிடிச்சிட்டு வாங்கினாங்க. அது இது உரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாமனாலும் எப்படியும் 1.25 கிலோ தான் இருக்கும். அதான் சரி ஒரு 2.5 கிலோ இருக்கிற மாதிரி பிடிச்சோம்னா கூட சுத்தம் பண்ணினது இந்த தோல் நீக்கிறதெல்லாம் போக மீதி ஒரு 2 கிலோ இருக்கும். அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து ஏதோ அண்ணன் வந்திருக்கா அப்படியாமல, அவருக்கு ஆக்கி கொடுப்பீங்கன்ட்டு தான் அந்த பெரிய கோழியாக பிடிச்சிட்டு ஓடியாந்தேன். ஐயோ ஐயோ, இந்த நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து வச்சு இந்த மனுஷங்கிட்ட பேசிக்கிட்டு வந்ததில் மறந்தே போயிட்டேன். சரி இந்த எடுத்துட்டு ஓடியாடுறேன். அட இருக்கட்டும், இப்போ என்ன அவசரம் வந்து இதை முடிச்சுவிட்டு நான் பார்த்து வாங்கிக்கிறேன். சரிம்மா, அப்புறம் வேணா வந்து வாங்கிக்கிறியா? நான் தோட்டத்தில் தான் இருப்பேன். அப்படி எதுவும் வீட்டுக்கு போகிறமா இருந்தாலும் அங்கே எடுத்து வச்சுட்டு போகிறேன், வந்து எடுத்துக்கிட்டு போ. சரி அக்கா. சரி அப்போ நான் வரட்டுமா? வீட்டுக்கு வாங்க காப்பி தண்ணி குடிங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நானும் நாளை பின்ன அங்கிட்டு வீட்டு பக்கம் வந்தேன்னா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் விட மாட்டேன். அது சரி, ஏதோ என் கொழுந்தை நேற்று அமுதாவோட பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அப்படியாம்மா? எதுவும் சொன்னாரா? என்ன சொல்கிறீங்க? ஏன் அத்தா, உனக்கு தெரியாதா? ஏன் என் குழந்தை சொல்லலையோ? இல்லையே, அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. நேற்று உங்கள் மாமே டீ குடிக்கிறதுக்கு அங்கிட்டு போயிருக்கா அப்படியே. அப்போ இந்த பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான். அழுதுகிட்டு அம்மாவை காணான்னு சொல்லியிருக்கான். அப்புறமேட்டுக்கு அவன் ஓனர் இருந்துட்டு விடுறதுக்கு போனால் அவங்க புருஷன் தான் சும்மா ஏழை எடுத்து பார்த்தாலே அவன் புருஷன் வந்து பொண்டாட்டியை ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை சண்டைக்கு வருவான். அப்புறம் தான் சரி நீ அண்ணன் முறை தானே, அதுவும் இல்லாமல் உன் மருமகன் இப்படி பிள்ளைய தனியாக ஒத்தையில் விட்டுருக்காங்க, அழுதுகிட்டு திரியிறான், நீ வீட்டுக்கு போய் விடுன்னு சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கா அப்படி. அப்புறம் என் புருஷன் எல்லாரும் சொல்லியவும் அப்புறம் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கா அப்படி. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? அதுவா, நேற்று ராத்திரி லேட்டாக தான் வந்தார், அதான் சொல்லாமல் மறந்துருப்பார் போல இருக்கு. சரி அத்தா சரி அத்தா. சரி அப்போ நான் வரட்டுமா? சரி. என்ன இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? நம்ம வீட்டுக்காரு கூட்டிக்கிட்டு போனாரா? அவர் அந்த குடும்பமே ஆகாது, அவங்க கூட எந்த ஒட்டும் வச்சுக்கூடாது, உரமும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம பார்த்தா கூட எங்கிட்ட பேசாமல் திரும்பிக்கிட்டு வரோம். இவர் கூட்டிகிட்டு போய் வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்காரா? என்னடா இது, என்ன ஏதுன்னு தெரியலையே. இன்னத்துக்கு நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு இதையும் மறைச்சது கிடையாது. முறையே எதையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் செஞ்சுருக்காரு. வீட்டுக்கு வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். எல்லா வீட்லேயும் காலையில் வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலமே போட்டாளுங்க. நம்ம இப்போ தான் எழுந்திரிச்சு வாசலே கூட்டுறோம். என்ன பண்ணுறது, இந்த மனுஷன் வீட்டில் இருந்தால் அந்த ஆளுக்கு நேரம் கிழமை சமைக்கணுன்றதுக்கோசரம் எழுந்திரிச்சு சமைப்போம். இந்த ஆள் வெளியூர் போனதுனால நம்ம யாருக்கு சமைக்க போகிறோம்? ராத்திரி ஆக்குனதே அப்படியே கிடந்துச்சு, அதை தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சுவிட்டு நம்ம ஒரு ஆளுக்கு என்னத்தை போய் சமைக்கிறது? அது போதும். ஐயோ, மணி வேற ஆகிப்போச்சு, வேலைக்கு வேற போடணும். நேற்று வேற போகலை, கதவெல்லாம் சுற்றி பூட்டி விட்டு போனதுனால இன்றைக்கி அந்த ஆள் வரத்துக்குள்ள டக்குன்னு வேலைக்கு ஓடியாந்துடணும். என்ன இவ எப்போ பார்த்தாலும் இப்படியே போகிறா? எங்கே போகிறா எங்கே வரான்னு தெரிய மாட்டேங்குது. புருஷங்காரன் வீட்டில் இருந்தால் ஒன்றும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டான் தாப்பான்ற கதையா? ஒன்றும் தெரியாதவமா இருக்கிறா. புருஷன் இங்கிட்டு போன உடனே டக்குன்னு இங்கிட்டு பூந்து ஓடிடுறாளே, எங்கே போகிறாவ? கண்டுபிடிக்கணும்.
இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இவன் புருஷன்காரன் இழுத்து போட்டு சாத்துறதுல தப்பே இல்லை. நம்மளாம் புருஷனுக்கு தெரியாம ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டான். ஆனா இவ புருஷன் இருக்கும்போது ஒரு நடிப்பு, புருஷன் இல்லாத போது ஒரு நடிப்புன்ற மாதிரி புருஷன் இங்கிட்டு போனவனே ஓடுறாளே. இது ஏதோ சரியில்லை. இவளை கண்டுபிடிச்சே ஆகணும். ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணேன்? பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வரணும், கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் வரலை. இந்த மனுஷனுக்கு பொறுப்புன்றதே இல்லை. இதே ஊருக்கார பயலுக யாராவது கூப்பிட்டா போதும், உடனே சாப்பிட்ற சாப்பாடை கூட அப்படியே பாதியிலே விட்டு ஓடுவது. இந்த ஆளை என்ன பண்ணுறதுனே தெரியலையே. மதாறு பிடிச்ச ஆளுமாக இருந்துக்கிட்டு. தண்ணி வேற தாகம் இருக்குது. வீட்டுக்கு போனால் அங்கே தண்ணியை வாங்கி குடிக்கலாம். இங்கிட்ட இவங்கிட்ட ஒரு பாட்டில் தண்ணி கேட்டால் 10 ரூபா 15 ரூபா சொல்லுவான். ஷோ, என்ன பண்ணுறது? தண்ணி வேற தாகமாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு தொண்டை வேற வறண்டு போகுது. சரி, என்ன பண்ணுறது? அங்கேருந்து பெரிய பஸ்ஸில் வந்துட்டேன். இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கும் கலர் குடிக்கவும் 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்பா ஒரு கலர் குடியா? எப்பா தண்ணி தாகமான தாகம். கொஞ்சமாவது சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா சில்லுன்னு இல்லை, ஒன்றும் இல்லை. சில்லுன்னு வேணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா கூடுவான். தங்கம், என்ன தங்கம்? எத்தனை மணிக்கு போன் அடித்தேன்? எத்தனை மணிக்கு வாரீங்க நீங்கள்? இல்லைம்மா, நம்ம ஊரில் இந்த முனியம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேரனுக்கு காது குத்து வச்சுருக்காங்க. அதனால கோவிலில் எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லி இருந்துச்சு. அப்புறம் அன்னதானத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆள் ரெடி பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு மணி ஆகி போச்சு. ஆமாம், நான் வந்து எம்பிட்டு நேரம் கால் கருக்க காத்துக்கிட்டு கிடக்கிறேன். வர முடியலன்னு முன்னையே சொல்லியிருந்தா நான் ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சாவது வந்திருப்பேன்ல, இல்லை ஏதாவது லிஃப்ட் கேட்டாவது வந்திருப்பேன்ல. சரி சரி, அதான் வந்துட்டேல்ல, போவோம். ஆமாம், போவோம் தான். இன்ன வரைக்கும் தண்ணி தாகமான தாகம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தா நேரத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கமே போட்டிருப்பேன். எவ்வளோ நேரம் வெயில் காலில் கால் கெடுக்க நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு போயிருந்தா அந்த தண்ணி செலவு மிச்சமாயிருக்கும். இந்த கலருக்கு 12 ரூபா செலவு, இல்லை தண்டை செலவு. ஐயோ, சரி சரி, கொடுத்துட்டு வா, போவோம். இருங்க, குடிச்சுட்டு வரேன். அப்படியே கொடுத்துட்டு வந்தா அப்புறம் அதுவும் அவ்வளோத்தான். ஐயோ, இவ கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லைப்போ. கோழியை வேற கொண்டு போய் கொடுக்க சொன்னேன், அதை வேற சுத்தம் பண்ணுறதுக்கு வேற போகணும். ஐயோ, இந்த ஓனர்கிட்ட சொன்னால் அவர் வேற வாழ் கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏவா, உளுந்த அரைச்சாச்சுன்னா அந்த பருப்பு கழுவி வச்சிருக்கேன், அதையும் போட்டு ஆட்டி எடுத்துரு. அண்ணாச்சி, இந்த உளுந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது உளுந்து ஓடினா தான் அடுத்து பருப்பு போட முடியும். சரி, அதை போட்டுட்டு வரசா அதை போட்டு ஆட்டி எடு. டக்குன்னு எண்ணெய் வேற ஓவரா குடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஒரு 10 நிமிஷம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடட்டுமா? ஐயோ ராமா, ஏண்டா படுத்தி எடுக்கிற? உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? ஓசியில் ஒருத்தன் இருக்கான்றதுக்கோசரம் அவன் தலையில் ஏறு மிளகா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? காலையில் தான் மாமன் வந்திருக்கான், மச்சான் வந்திருக்கான், போய் வடையை கொடுத்துட்டு வரேன்னு. அதுக்கப்புறம் இங்கிட்டு போயிட்டு வாரேன்னு. இப்போ மறுபடியும் போகிறேன்ற. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? வேலை செய்யணுன்ற என்ன இருக்கா இல்லையாடா? என்னன்னாச்சு, நான் என்ன பண்ணுவேன்? மச்சான் வந்திருக்காரு, கோழி இருக்கணும். ஆமாம்பா, நீ கோழி ஏறு. அதுக்கு பதில் என்ன போட்டு கழுத்து இருக்காரு. தயவு செஞ்சு இப்பெல்லாம் வெளியவே விட முடியாது. ஒழுங்கா வேலையை முடி. இங்க பாருங்க அண்ணாச்சி, இப்படி கெடாபடியா இருந்தீங்கன்னா நம்மளால வேலை செய்ய முடியாது, பாத்துக்கோங்க. ஐயோ கோபப்பட்டானே உடனே விட்டு ஓடிடுவானே. ஐயோ, இவன் இல்லைனாலும் வேலை வெட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா போயிடும். இங்க வரிய அழகு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வையே, நான் கண்டிப்பா ஒரு மாஸ்டரை போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் என்ன வந்து நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்க பாருங்க அண்ணாச்சி, வேலை இருக்கவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. இப்பயும் இந்த நிமிஷம் யோசிச்சா கூட அங்க ஓடிடுவேன். 1000 ரூபாய் சம்பளம். என்ன சொல்றீங்க? ஐயோ, இவனுங்க பயமுறுத்தி இவனுங்க நம்மள ஒரு வழி ஆக்கியிருப்பானுங்களே. ஐயோ, போவாதுன்னு சொன்னாலும் வேலையை கட்டி போடுவான். நாளைக்கு டேரா போட்டுருவான். அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டியதாக போயிடும். சரி, 10 நிமிஷம் தானே, போயிட்டு ஒடியாரட்டும். இங்கே பாரு, 10 நிமிஷம் தான் தருவேன். அதுக்குள்ளே போயிட்டு ஒடியாரணும். அதை விட்டு நீ பாட்டு அங்கே உட்காந்துருந்தேன்னு வையி, இனிமேல் சம்பளத்தில் பிடிச்சி போடுவேன்னு சொல்லிட்டேன். சரியா? அதனால போனோமா வந்தோமா நீ இரு. 10 நிமிஷம் தான். சரிங்க அண்ணாச்சி, கோழி அறுத்து கொடுத்துட்டு ஓடியாந்துறேன். கோழி அறுத்து கொடுக்க போறேன்னுவ, அதுக்கப்புறம் குழம்பு வைக்க போறேன்னுவ, அதுக்கப்புறம் விருந்து வைக்க போறேன்னுவ, அதுக்கப்புறம் மச்சானுக்கு பாட்டி வைக்கிறதுக்கு போறேன்னுவ. நீ போ வச்சுட்டு கிளம்பு.
கோவப்படாதீங்க ஓனர். என்கிட்ட கோவப்பட்டா அம்மா ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது, சரிங்களா? போடா போயிட்டு வா, மணி ஆயிடுச்சு. போனா அப்படியே போயிட்டான் பாரு. ஏடா உளுந்து ஆட்டி எடுத்து வைக்காம கூட போற. கொடுத்த 10 நிமிஷத்தை இங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஓடியார முடியாது அண்ணாச்சு. ஐயோ, உள்ளூருக்குள்ள ஆளை போட்டா இதுதான் பிரச்சனை. இவங்க கிட்ட கோபமும் பட முடியல, அதட்டி பேசவும் முடியல. விட்டா ஓட்டான்னு ஓடிடுறானுங்க. இவங்கிட்ட மண்ணு கட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு சட்டு வெளியூர்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடணும். அதுதான் சரி. பார்ப்போம், ஒரு வாரம் இவன் எப்படி வேலை செய்யறான்னு பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வருவான். அதுக்கப்புறம் அவங்கள வேலை செய்ய வச்சுக்கிட்டு இவனை வேலையை விட்டு தூக்கிவிடுவான். நீ இனிமே உன் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்தோடயே போய் உக்காந்துக்கப்பான்னு அதுதான் பண்ண போறேன் பாரு. தண்ணி நல்லா பொலபொலன்னு கொதிச்சிருச்சு. அவருக்கு போன் போட்டா சரியா இருக்கும். வந்தோடனே டக்குன்னு உரிக்கிறதுக்கு. என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்க? அதுவானே, கோழி கொண்டு வந்தாங்க, அதான் அறுக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா என்னத்த வச்சிருக்க அடுப்புல? பொலபொலன்னு கொதிச்சுக்கிட்டு கிடக்கு. தண்ணி காய வச்சேட்ட. தண்ணி காய வச்சியா? ஏமா வெளியில கல்லு கிடக்குது, 2 விரவை எடுத்து வச்சுன்னா தண்ணி வேகமா கொதிக்க போகுது. இப்படி கேஸ் அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிருக்கியே, கேஸ் என்னத்துக்கு ஆகுறது? விற்கிற விலைவாசிக்கு எதுவும் வாங்க முடியுதா, வைக்க முடியுதா? சிக்கனமா இருக்கணுன்றதே இல்லை போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்கத்த, அவர் வேற வந்து கோழியை உரிச்சு கொடுத்துட்டு போறேன்னாரு. வெளியில அடுப்புல காய வச்சா வேலையத்த வேலை, அதான் சரி உள்ள கேஸ் அடுப்புல காய வைப்போன்னு காய வச்சேன். ஒவ்வொன்றையும் சம்பாரிச்சு சேர்க்கறதுக்கு அவன் அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறான். நீ பாட்டுக்கு இப்படி ஒலைய இதில் வைக்கிற, வெளியே அடுப்பை பற்ற வச்சு வைக்காம இப்படி கேஸ்லேயே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டீங்க. 2 நாள் கேஸ் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸை வாங்கிட்டு கிடக்கணும். கேஸை மிச்சம் பண்ணுறதுக்கு நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். நீ தலைபலான்னு எல்லா வேலையும் இதிலேயே பார்த்துக்கிட்டு சட்டுன்னு முடிக்கணும்னு நினைக்கிற. ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வேற அவனை கோழியை உரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்க. பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு அவன் இங்கே வந்துக்கிட்டு இருந்து காசை அழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? வீட்டில் என்ன நமக்கு இத்தனை பேர் இருக்கோம், உரிக்க மாட்டோமா? இல்லத்த, அவர் வந்து உரிச்சு தரேன்னாரு. அவன்னா சுத்தமாக உரிப்பார். அவன் பொழப்ப பார்க்கட்டும். இப்படி வீட்டுக்கு ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளை பின்ன வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டித்தான். காலையில் ஒருக்க ஒடியாந்தான், அப்புறம் வந்தான், இப்போ வந்தானா அவ்வளோத்தான். சரிங்கத்த. சரி முதல்ல கேஸ் ஆஃப் பண்ணு. வெளியில் கல் எடுத்து போடுறேன், அங்கே தண்ணி காயட்டும், நான் உரிச்சு சுத்தம் பண்ணுறேன். சரிங்கத்த. என்ன இப்போ குடும்பத்தை பொண்ணுங்க, குடும்பத்தை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி குடும்பத்தை ஓட்டணும்னு தெரியணும். இப்படி எடுத்தவங்க ஊத்தானு எல்லாம் வேக வேகமாக பண்ணணும். இப்படி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சா அப்புறம் போக வேண்டித்தான். பொறுப்புன்றதே இல்லை இந்த காலத்தில். விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கு என்ன குறை? சட்டுன்னு ஆகும் இந்த கேஸ் அடுப்பில் போட்டு மண்ணு கட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு. என்னம்மா அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஐயோ அண்ணே, அவங்க அப்படிதானே, அதை நீ கண்டுக்காத. அப்புறம் எதுக்கு கேஸ் அடுப்பு வாங்கி வச்சிருக்கு? வேலை வெட்டி வேகமாக பார்க்கறதுக்கு தானே. இப்படி இருந்துச்சுன்னா விறகடுப்பே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. ஐயோ அண்ணே, நீ கோவப்படாத. கோவப்படுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை, சரியா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஐயோ அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, நீ போ. நம்ம வீட்டில் அங்கேயே 1க்கு 3 கேஸ் வாங்கி போட்டிருக்கேன். என் தங்கச்சி இந்த ஒரு கேஸ் அடுப்பு பற்ற வச்சதுக்கு இந்த அம்மா என்ன இந்த கத்துது? நான் நினச்சேன்னா இப்பயே 10 சிலிண்டரை வந்து லைனு கட்டி நிறுத்தி வச்சிருவேன். ஐயோ, இந்த அத்தை வேற வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டாங்க. அண்ணன் பக்கத்தில் நிற்கும் போது தான் நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிடப்பாங்க. அண்ணன் வேற என்னை ஏதாவது சொன்னால் கோவத்தில் எதுவும் பேசி போடுமோ. கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை. ஏமாடி அதை எடுத்துக்கிட்டு வா, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காம. அந்த எடுத்துட்டு வரேன். பார்த்து வலிக்க போகுது, பொறுமையா தொடமா. காலையிலேருந்து உக்காந்துக்கிட்டு நம்மளை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. நானும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை. பையனுக்கு பாலை கொடுக்கணும், அவனுக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு சமைக்கணும். காலையிலேருந்து ஒற்றை அடித்து பெச்சிட்டு தலைவணி துவைச்சி வீடை வலிக்கிறேன். மவராசி இடத்த விட்டு நவுறாமல் உக்காந்துருக்கா. நீ ஒரு வேலை செய்யுமா, நான் ஒரு வேலை செய்கிறேன், டக்குன்னு வேலை முடியும்னு ஏதாவது ஒரு வேலை இழுத்து போட்டு பார்க்குது. இருக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு மாதம்தான். பையனுக்கு 12 மாதம் பிறந்து 1 வயசு மட்டும் ஆகட்டும். அதுக்கப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவேன். அதுக்கப்புறம் யாருக்கு இது எகத்தாலம் பண்ணிக்கிட்டு யார் இதுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறான்னு பார்க்குறேன். என்னடி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கவ, நல்லா குனிஞ்சு நிமிந்து தொட.
நானே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இதில் முதுகில் வேற ஊசி போட்டிருக்காங்க. நானே அந்த வழியே தாங்க முடியலன்ட்டு இருக்கேன். கம்மனி இருங்க. ஏண்டி இதுக்கு தான் சொல்றது, குனிஞ்சு நிமிந்து வேலை வெட்டி பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வயிற்று கழிச்சு முதுகில் ஊசி படாமல் இருந்திருப்பாங்களே. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணியிருந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆயிருக்கும். கொஞ்சோண்டு வலி வந்தாலும் ஐயோ என்னால் முடியல அப்படி இப்படி நடிச்சா அப்புறம் அப்படித்தான் வயிற்று கழிச்சு தான் எடுப்பாங்க. அத்தை, நாளைக்கு காது குத்துக்கு எல்லாரும் ஆளுங்க வருவாங்க போவாங்க. என் வாயை கிண்டாதீங்க, கம்முன்னு போங்க. நான் பாட்டுக்கு வேலை போகுது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொன்னா கசக்கத்தாண்டி செய்யும். குனிஞ்சு நிமிந்து வீட்டில் வேலை வெட்டி பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கும்ல. பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க வைக்கிறாங்கன்றது யோசிக்கிறது இல்ல. மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். இவர் அந்த இடுக்குல எல்லாம் பார்த்து தூசி அடிஞ்சு கிடக்குது, நல்லா தொடச்சி எடு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், அந்த இடத்துல தொடக்கிறியா? அத்தை இந்தாங்க, எனக்கு கண்ணு தெரியல, இந்தாங்க நீங்களே அந்த இன்னு இடுக்கு எங்க எல்லாம் இருக்கோ தொடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தொடச்சிருங்க, பிடிங்க. என்னடி மாமியாருன்னு இல்லாம வேலை சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ மாமியாருக்கு? இந்த காலத்துல ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு குனிஞ்சு நிமிந்து உன்னால துடைக்க முடியல. ஆனா அந்த காலத்துல நாங்க வெறும் துணியை தொட்டுக்கிட்டு அப்படியே மொழிகி எடுப்போம் சாணி போட்டு. உங்களுக்கு எல்லாம் சொகுசு கேக்குது இப்ப. பாருங்க அத்தை, இன்னொரு வாட்டி நீங்க ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கடக்கட்டும் போன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் படுத்துருவேன் சொல்லிட்டேன். என் உடம்புல அம்புட்டு வலி இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எம்புட்டு வேலை செய்யறேன்னு எனக்கு தான் தெரியும். அத்தாடி, காலையில என் பையன் இருந்தான் ஒற்றை அடிக்கணும்னு அவன்கிட்ட கையில கொடுத்துவிட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஒற்றை அடிச்சான். அதுக்கப்புறம் துணியை துவைக்கணும்னு நீ துவைக்கிறதுக்கு சோப்பு போட்ட, அவன் அலசி போட்டான். இப்ப வீடு வாசலை கூட்டி வலிக்கிறது ஒரு பெரிய விஷயமாடி அந்த காலத்துல நானு. ஐயோ சாமி, நீங்க அந்த காலம்னு சொல்லி என் தலைவலியை ஏத்தாதீங்க. என்னை ஒழுங்கா வலிக்க விடுங்க. இல்லையா வாயை மூடிட்டுருங்க. இல்லையா நீங்க வலிங்க, நான் பாட்டுக்கு போறேன். ஆகாத மருமவ கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தன்ற மாதிரி நான் எது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த குத்தத்தை நீங்களே பார்த்து சரி பண்ணிக்கங்க. ஐயோ ஆத்தா, நான் ஒன்றும் சொல்லலம்மா, நீ வேலையை பாரு. ஆத்தாடி ஆத்தா, என்ன வாய் அடிக்கிறா? ஒரு வேலை சொன்னா அதை செய்யலன்னு சொல்லி செய்யணும். ஆனா இவ திமிரு பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கா. பொண்ணுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இந்நேரத்துக்கு நம்ம சொந்தத்துல ஒரு பிள்ளைய கட்டியிருந்தானா நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. இவ நம்மக்கிட்டே திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. எம்மாடி வந்துட்டாங்களா? இனி இவளை கையில பிடிக்க முடியாதப்பா. ஏமா வாமா, எதுல வந்த? நான் தான் ஆட்டோ பிடிச்சு வந்தேம்மா. ஏமா மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லியிருந்தா அவர் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரா? நீ எதுக்கு அங்கேருந்து இவ்வளோ ஆட்டோ இது பிடிச்சிட்டு வந்த? ஆட்டோவுக்கு இங்கே 300 400 கேட்பானுங்க உள்ள வந்துட்டு போறதுக்கு தானே. இவங்களுக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்கும் கூட்டிட்டு வரதுக்கும் தான் டிரைவர் போட்டிருக்கோம்ல. என் பையன் ஒரு இழிச்ச வாயன். என்னங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன ஒத்த பையோட வந்திருக்கீங்க? எங்க மத்ததெல்லாம்? வேணும்னு வாயை புடுங்க வந்த மாமியார். என்னங்க சம்மந்தி? இல்ல பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கு, சீர் சமத்தியை கொண்டு வந்து வீடு முழுக்க நிறைச்சு போடுவீங்க. கொண்டு வர சீரை இந்த ரூம்ல வைக்க முடியாது. இன்னொரு பக்கம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி சொல்லியிருக்கேன், அங்கெல்லாம் சீரை சேர்க்கணும்னு. நீங்க என்ன வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? இது ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா பெத்தவங்களோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பையனை பெற்றதுனால எம்பிட்டு எகத்தால பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு பாரு. இல்லைங்க சம்மந்தி, அங்கேயே எல்லாம் ஜாமான் ஜெட்டும் வாங்குவோன்னு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி பிடிச்சி வந்தா அதுக்கு 3000 4000 கேட்குறாங்க. ஆத்தாடியாத்தா, அந்த காசு இருந்துச்சுன்னா இங்கே அதுக்கு ஏதோ கூடுதலாக ஒரு பொருளை வாங்கி போடலாம் இல்லைங்களா? அதான் சரி இங்கேயே வாங்கிக்குவோம் அப்படின்னு வந்துட்டேங்க. இங்கேயே வாங்கிக்குவோன்னு வந்தீங்களா இல்லை மருமவன்ட்ட சொல்லி எல்லாம் வாங்கிக்குவோம் அப்படின்னு எது வந்தீங்களோ? எங்க அம்மா ஒன்னும் அப்படி கேவலம் கெட்டு போயெல்லாம் இல்லத்த. மருமவளே, கொஞ்சமாதே மரியாதையா பேசு. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அப்ப நீங்களும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்க அம்மா ஒன்றும் இல்லாதப்பட்டவங்க கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்க மருமகன்கிட்ட தானே வாங்கி எல்லாம் செய்யறாங்க, வேற யாருக்கிட்ட வாங்கி செய்யறாங்க? என்னங்க புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? ஒவ்வொன்றுக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு. இதுதான் புள்ள வளர்த்துக்க லட்சணமா? ஐயோ சம்மந்தி, சின்ன புள்ள அவ ஏதோ துடுக்குத்தனமா பேசிவிட்டா. நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. எம்மாடி வாயை வச்சுட்டு கம்மன் இருமா. அவங்க ஏதோ பேசினா பேசிட்டு போட்டோம். அதுக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, நான் பொறுத்துக்கிட்டு போகணுமா? நீ உள்ளவா, கம்மனு உள்ளவா. அப்ப என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்னத்த சொல்லிவிட்டாங்கன்னு நீ என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர? ஐயோ சம்மந்தி, நல்ல நாள் அதுவுமா எதுக்கு இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு? விடுங்க. இல்லம்மா, காலையிலேருந்து எம்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த பையன் அழுதுகிட்டே கிடந்தான். அவனை ஒரு பக்கம் பார்க்கணும், இந்த வீட்டு வேலையை பார்க்கணும், இவங்களுக்கு பணிவிடை செய்யணும். எவ்வளோ வேலை செய்யறது? பச்சை உடம்பு கறின்னு கொஞ்சமா தோண வேண்டாம்? ஐயோ, நாங்களும் புள்ளைய வைக்கலமா, நீ மட்டும்தான் புள்ள வச்சிருக்க. கம்முனு உள்ளவா. அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க, நீ பா கம்முனு. அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னால முடியாதுமா. இங்க பாரு, சண்டை போடாத சரியா? வா கம்முனு உள்ளவா. இன்ன வரைக்கும் பூனை மாதிரி இருந்தா இப்ப அவங்க ஆத்தாக்காரி மூஞ்ச பார்த்தாலும் எப்படி புலி மாதிரி பாயிரா பாத்தியா?
இருக்கட்டும் இருக்கட்டும். ஏதோ பையனை பெற்று போட்டதுனால தான் இவ குடும்பம் இவ இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கா. இதுவே வேற மாதிரி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்நேரத்துக்கு பத்தி விட்டுருந்துருப்பேன்.